ஆஹ், வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் வசனம் 9-12 வரைக்கும் வாசி. இவைகள் பின்பு நான் பார்த்தபோது, இதோ, சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அவர்கள் மகா சத்தமிட்டு, ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தையும் மூப்பர்களையும் 4 ஜீவன்களையும் சூழ நின்று சிங்காசனத்திற்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து தேவனை தொழுது கொண்டு, ஆமென், எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் சதா காலங்களிலும் உண்டாவதாக, ஆமென் என்றார்கள். சரி, போதும். நமக்கு இந்த உலகத்துல அநேக சோர்வுகள் ஏற்படுறது உண்டு. ஆண்டவரை பின்பற்றி வந்த சீஷர்களுக்கும் பலவிதமான சோர்வுகள், சில எதிர்ப்புகள் அவங்களுக்கு ஏற்பட்டுச்சு. ஒரு டைம்ல பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்தினால ரொம்ப ஃபேமஸ் ஆனாரு, சீஷர்களும் ரொம்ப ஃபேமஸ் ஆனாங்க. அப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இயேசு பின்னாடி வர்றது அவங்களுக்கு. எல்லாரும் நம்ம வராங்களே, ஆண்டவர் எவ்வளவு அற்புதம் செய்யறாருன்னு. ஆனா அவருடைய ஊழியம் ஒரு பக்கம், இயேசுடைய ஊழியம் கீழே போக ஆரம்பிச்சிச்சு. எல்லாரும் இயேசுவை நிராகரிக்க ஆரம்பிச்சாங்க, இயேசுவை கொல்லணும்னு முடிவு பண்ணாங்க. அப்ப இயேசுவே அந்த சீஷர்களை பார்த்து, நானே சிலுவையில் அறையப்படணும் அப்படின்னு ஃபுல்லா சோர்ந்து போயிட்டாங்க. அந்த சீஷருங்க ஃபுல்லா சோர்ந்து போன பிறகு ஆண்டவர் வந்து அவங்கள உற்சாகப்படுத்துறதுக்கு ஒரு மலை மேல கூட்டு போறார். மலை மேல கூட்டு போய் அவங்களுக்கு ஒரு பெரிய காட்சியை காட்டுறார். மறுரூப மலை அதுக்கு பேர். ரொம்ப பெரிய மலை. அது மேல ஏறி போய் தான் வரப்போற மகிமையில எவ்வளவு குளோரியஸா அவர் இருக்க போறாருன்றத வந்து அந்த இடத்துல காட்டுறாரு. மோசேவும் எலியா தன்னிடம் பேசுகிறது, பிதாவே மயகம் மூலமா வந்து தன்னிடத்தில் பேசுகிற அந்த மகிமையை அவங்களுக்கு வெளிப்படுத்துறாரு. அது அவங்களுக்கு பெரிய உற்சாகம், ஒரு ஆர்வம் கொடுத்துச்சு. நம்ம இன்னைக்கு தேவனுடைய வீட்டுல வந்திருக்கிறோம். அதே மாதிரி ஒரு காட்சியை கொடுக்கும்படிக்கு தான் ஆண்டவர் வந்து ஒரு பரலோக மலை மேல, சியோன் மலை மேல நம்மள கூட்டின்னு போற மாதிரி அந்த வசனம் ஒரு பெரிய ஆறுதல், ஒரு பெரிய பலம் கொடுக்கிற வசனம். நம்ம வந்து பரலோகத்தை பத்தி ரொம்ப சிந்திக்கிறோம். பரலோகத்தை பத்தி நம்ம ரொம்ப யோசிக்கிறவர்களா இருக்கணும். ஆண்டவருடைய விருப்பம் இருக்கு. நமக்கு வரப்போற மகிமையை பத்தியும் பரலோகத்தை பத்தியும் நம்ம சிந்திக்கிறது ரொம்ப அவசியமா இருக்கு. ஏன்னா ஒருத்தர் சொல்லி இருக்கிறார், J.I. Packer அப்படின்னு பெரிய போதகர், ஒரு கிறிஸ்தவன் எப்ப பாரு சோர்வுல இருக்கிறதுக்கு, ஒரு எப்ப பாரு சின்ன சின்ன காரியங்கள் எல்லாம் ரொம்ப டென்ஷன் ஆகி போய் இருக்கிறதுக்கு, நிறைய பிரஷர், டென்ஷன், பிபில அப்படி ஒரு சோர்வுல எப்ப பாரு இருக்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் வந்து பரலோகத்தை குறித்து நீண்ட காலம் ஆழமான சிந்தனை அவனுக்கு இல்லாததுதான். பரலோகம் எவ்வளவு பெரிய மகிமை, அவனுக்கு எவ்வளவு பெரிய மகிமை அவனுக்கு காத்திருக்குதுன்றத குறித்து ஒரு ரொம்ப நேரம் அவன் சிந்திக்காம அதை கிரகிக்காம இருக்கிறதுக்கு தான் காரணம். சின்ன சின்ன காரியங்கள்லாம் பிபி, டென்ஷன், டல்லு, சேட் ஆயிடுறான். அதனால பரலோகம் ஒரு கிறிஸ்தவனா நம்ம சிந்திக்கிறது ரொம்ப அவசியமா இருக்கு. அவன் எல்லாருக்கும் துக்கம் இருக்கு. ஆனா ஒருத்தர் சொல்லி இருக்கிறாரு, earth has no sorrow that heaven cannot cure. அப்படின்னா பரலோகம் சுகப்படுத்த முடியாத எந்த துக்கமும் உலகத்தில் இல்லை. புரியுதுங்களா? எந்த துக்கம் நமக்கு இருந்தாலும் பரலோக சிந்தனை சுகப்படுத்த முடியாத எந்த துக்கமும் நமக்கு இல்ல. உலகத்துல அந்த மாதிரி இல்ல அப்படின்னு இருக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு உபத்திரவமான உலகத்துல, ஒரு கஷ்டம் நிறைந்த உலகத்துல வந்து ஒரு சமாதானமா, ஒரு சாந்தமா, ஒரு சந்தோஷமா எப்ப பாரு இருக்கக்கூடியதுக்கு ஒரே ரகசியம் என்ன தெரியுமா? ஹெவன்லி மைண்டட்னஸ். அதாவது பரலோக சிந்தை உள்ள ஒரு மூளை. அந்த மூளையை பார்த்தோம்னா அது பரலோகத்தை பத்தி தான் ரொம்ப சிந்திக்கும். அதுதான் ரகசியம்.
அதனாலதான் பைபிள்ல ஆண்டவர் அடிக்கடி நமக்கு என்ன சொல்றதுன்னா, பூமிக்கு அடுத்தவைகளை நீங்கள் சிந்திக்காமல் மேலானவைகளை சிந்திங்கள், மேலானவைகளை நாடுங்கள், மேலானவைகளை சிந்திங்கள். ஏன்னா நமக்கு ரொம்ப ஆரோக்கியத்தையும் ஆசீர்வாதத்தையும் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்தித்து ஒரு நன்மையும் ஒரு நிம்மதியும் நம்ம காண போறது இல்லை. மேலானவைகளை சிந்திப்பதன் மூலமா தான் ஒரு பெரிய சமாதானம் இளைப்பாறுதல் நமக்கு உண்டாகுறதே. அதனாலதான் ஆண்டவர் அடிக்கடி நமக்கு சொல்லி இருக்கிறார், மேலானவைகளை சிந்தியுங்கள். பைபிள்ல பரலோகம் எண்ணி பார்த்தோம்னா பரலோகம் வார்த்தை வருதே 618 டைம் வருதான். டைரக்டா பரலோகம் அப்படின்னு வருது. இன்னும் பாத்தீங்கன்னா ஒரு அடையாள மொழியில பரலோகத்தை பத்தி வித்தியாசமா சொல்லி இருக்கு. எப்படி? புதிய எருசலேம், பரிசுத்த நகரம். இன்னும் ரொம்ப அன்பா நமக்கு சொல்ற மாதிரி பிதாவினுடைய வீடு, ஃபாதர்ஸ் ஹவுஸ் அப்படின்னு பரலோகத்தை பத்தி சொல்லி இருக்கு. நம்ம குடியிருப்பு, நம்மளுடைய தேசம், நம்மளுடைய பொக்கிஷம், நம்மளுடைய நம்பிக்கை, இதெல்லாம் பரலோகத்தை பத்தி பேர். ஒருவேளை நம்ம நினைச்சு பார்க்கலாம், பரலோகத்தை பத்தியே எப்ப பார் சிந்திச்சுக்கிட்டு இருந்தோம்னா இந்த பூலோகத்துல நம்ம ஒன்னும் சாதிக்க முடியாது போல இருக்கே, பூலோகத்தை ஒன்னும் யூஸ்லெஸ்ஸா போயிடுவோமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா அப்படியே இல்ல. ஹிஸ்டரிய படிச்சு நம்ம பார்த்தோம்னா இதுதான் சொல்றாங்க, எந்த மனிதர்கள் எப்ப பார் பரலோக சிந்தையா இருந்திருக்கிறாங்களோ, பரலோகத்துக்காக வாழ்ந்திருக்கிறார்களோ, அவங்க தான் இந்த பூமிக்கு ரொம்ப காரியத்தை செஞ்சுட்டு போயிருக்கிறாங்க. இந்த பூமியில வாழ்ந்து போன மனுஷருங்க, பெரிய பெரிய சாதனையை புரிந்து போன மனுஷருங்க, இந்த பரலோகத்தை குறித்து ரொம்ப சிந்திக்கிறவங்க தான் இந்த பூமியில பெரிய சாதனையை பண்ணவங்க. பரலோகத்தை குறித்து சிந்தனை தான் சிந்திக்காதது குறைவா இருக்கிறதுனால தான் இந்த பூமியில கவலைகள்னால செயலட்டு போகிறோம். கவலைகள்னால நம்ம ஒன்னும் சாதிக்க முடியாத எனர்ஜி இல்லாம, உற்சாகம் இல்லாம நம்ம சோர்ந்து போகிறோம். நம்ம எனர்ஜியா இல்லாம ரொம்ப ஆர்வமா செயல்படாத இருக்கிறதுக்கு காரணமே பரலோகத்தை பத்தி நம்ம ரொம்ப சிந்திக்காதனால தான். பரலோக சிந்தனை, அடிக்கடி பரலோக சிந்தனை பூமியில நம்மள ரொம்ப சாதிக்கிறவர்களா நம்மள செய்து வைக்கும். இந்த பில்கிரிம்ஸ் ப்ரோக்ரஸ், அதாவது மோட்ச பயணி, நீங்க அந்த புக்கு சில பேர் படிச்சிருக்கிறீங்க, நீங்க அந்த வரும்போது நோட் பண்ணுங்க. அவனுக்கு ஒரு வாட்டி கேக்குறாங்க, அந்த பயணி, மோட்ச பயணி, வாழ்க்கையில நீ எப்பப்பா ரொம்ப ஆர்வமா, சந்தோஷமா, தீவிரமா, ரொம்ப இதா உற்சாகமா இருக்கிறது, ஆண்டவருக்கு ரொம்ப சேவை செஞ்சுட்டு இருக்கிறது அப்படின்னா அவன் என்ன பதில் சொல்றான் தெரியுங்களா? நான் போற என்னுடைய குடியிருப்பு, என்னுடைய வீட்டை பத்தி நான் யோசிக்கும் போது, எனக்கு வரப்போற மகிமையை பத்தி நான் யோசிக்கும் போது, அப்பதாங்க நான் எப்போ ரொம்ப உற்சாகமா இருக்கிறது. இதாங்க எல்லா கிறிஸ்தவங்களுடைய ரகசியமும். இந்த பூமியை குறித்து சிந்திக்கிறவங்க எல்லாம் பெரிய செஞ்சவங்க இல்ல, பரலோகத்தை குறித்து. ஆகவே ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு பரலோகத்தை குறித்த சிந்தை ஒரு பெரிய வல்லமை, அவனை பெரிய காரியங்களை செய்ய வைக்கக்கூடிய ஒரு வல்லமை. அதனால நம்ம பரலோகத்தை குறித்து சிந்திக்கணும். ஏன் பரலோகத்தை குறித்து சிந்திக்கணும் அப்படின்னா, ஆண்டவர் நம்ம ஜெபம் எப்ப பண்ணணும்னு நினைக்கிறாரு? எப்பவும் பண்ணணும்னு நினைக்கிறாரு இல்லைங்களா? இடைவிடாம ஜெபம் பண்ணுங்க. நம்ம எப்பப்பெல்லாம் ஜெபம் பண்றோமோ நம்ம பரலோகத்தை குறித்து சிந்திக்கணும் என்பதற்காகவே நம்முடைய ஜெபம் எப்படி ஆரம்பிக்கணும்னு சொல்லி இருக்கிறாரு. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே. முதல் வார்த்தை பாருங்க, பரலோகம். நம்ம பரலோகத்தை குறித்து சிந்திக்கணும். ஹெவன்லி ஃபாதர், பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னா பரலோகத்தை குறித்து ரொம்ப சிந்திக்கிறவர்களா நம்ம இருக்கணும். ரொம்ப ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு செழிப்பை கொண்டு வரும், பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஏன் பரலோகம் அவ்வளவு பெருசு, அவ்வளவு பெரிய விசேஷம்னா, நம்மளுடைய பிதா பரலோகத்துல இருக்கிறார் இல்லைங்களா? நம்ம நினைக்கிற எல்லா தாயை விட, சில பேருக்கு நல்ல தாய், ரொம்ப பாசமான தாய், அவங்க இருக்கிற இடத்துல நமக்கு இருக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கும். அந்த மாதிரி தாயை விட பல மடங்கு எல்லா தாய்க்கும் பெரிய தாயான தாய் பிதா. எல்லா அப்பாவுக்கும் பெரிய அப்பா அவர் அங்கதான் இருக்கிறார். அதை பத்தி நமக்கு ரொம்ப விசேஷம் இல்ல? நம்ம அப்பா கிட்ட போறதுக்கு நமக்கு இஷ்டம் இல்ல? ஏன்னா பிதா, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே. அது மாத்திரம் இல்ல, நமக்காக இந்த உலகத்தில் பாடுபட்டு மரித்த இயேசு கிறிஸ்து, அவர் பரலோகத்துல இருக்கிறார். இவங்க 2 பேர் பரலோகத்துல இருந்தா அதுவே நமக்கு பத்தாது, அவங்க கூட இருக்கணும்னு. தட் இஸ் இனஃப். என்ன கேட்டீங்கன்னா அது போதும் பரலோகத்துல. அது மாத்திரம் இல்லாம நம்மளுடைய ஜனங்க எல்லாருமே, நம்முடைய சொந்தக்காரு, பங்காளிங்க
மூப்பருங்க எல்லாருமே பரலோகத்துல பரிபூர்ணப்படுத்தப்பட்டு பெர்ஃபெக்டா இருக்காங்க. பரிசுத்த பெர்ஃபெக்ட் நிலையில அவங்க இருக்கிறாங்க. அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். அது மாத்திரம் இல்லாம 1 பேதுருல போட்டிருக்கு, அழியாததும் வாடாததும் நித்திய சுதந்திரம் நமக்காக இருக்கிறது. அழியாததும் நம்முடைய குடியிருப்பு சிட்டிசன்ஷிப் பரலோகத்தில் இருக்கிறது. நம்ம பேர் பரலோகத்துல ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கிறது. இந்த யோசிச்சு பாருங்களேன், அழியாததும் வாடாததும் நித்திய சுதந்திரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? சுதந்திரம்னா என்ன தெரியுதுங்களா? இட்ஸ் a ப்ராப்பர்ட்டி, பெரிய சொத்துன்னு அர்த்தம். பெரிய சொத்து. நமக்கு இந்த ஊர்ல நம்ம உலகத்துல வந்தா பெரிய சொத்தெல்லாம் நம்ம அப்பா அம்மா எழுதி வைக்காம போயிருந்திருக்கலாம். ஆனா நம்ம பிதா ஒரு பெரிய சொத்தை எழுதி வச்சிருக்கிறான். அது அழியாத சொத்து. யோசிச்சு பாருங்க, இப்ப சொத்துக்கெல்லாம் அடிச்சு போட்டுக்கிட்டு 4 பங்கா 5 பங்கா பிரிஞ்சுக்கிட்டு சண்டை போடுறாங்க எல்லாருமே. ஆனா பிதா நமக்குன்னு எழுதி வச்சிருக்க அழியாத வாடாத சுதந்திரம். என்னவா இருக்கலாம்? ஒருவேளை பங்களாங்களா இருக்கலாம், ஒருவேளை காரா இருக்கலாம், பெரிய பணம் ஜுவல்லரியா இருக்கலாம். அந்த மாதிரி சொத்து, அதை விட எல்லையற்ற விதத்துல ஒரு சொத்து வச்சிருக்கிறார். அந்த இடத்துக்கு போறதுக்கு நமக்கு இஷ்டம் இல்ல, அந்த இடத்த பத்தி சிந்திக்கிறது நமக்கு இஷ்டம் இல்ல. அழியாததும் வாடாததும் ரட்சிப்பின் முழுமையே பரலோகத்துல தாங்க நம்ம அனுபவிக்க போறோம். ஏன்னா ரட்சிப்பின் சொல்லி முடியாத நன்மைகள், நித்திய ஜீவியத்தின் பொக்கிஷம், இட்டர்னல் லைஃப்னா என்ன முழுமை, அது அங்கதான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறோம். அது மாத்திரம் இல்லாம கடவுளுடைய ப்ராமிசஸ் எல்லாமே நம்ம தலை மேல பொழிய போறது பரலோகத்துல தான். அது ரொம்ப இன்பமான இடமா நமக்கு இருக்க போகுது. அதை குறித்து நம்ம சிந்திக்கணும். கடவுளுடைய ப்ராமிஸ் எடுத்து பார்த்தோம்னா, கடவுள் அவர் ஆக்சுவலா செய்யும் போது, அவர் ப்ராமிஸ் பண்ணும்போது ஒண்ணு பண்ணுவாரு. ஆனா அது ஆக்சுவலா செய்யும் போது அதை மிஞ்சிதான் பண்றது. எப்ப புரியுதுங்களா? ஆபிரகாமுக்கு ஒண்ணு ப்ராமிஸ் பண்ணாரு, ஆனா அதை பல மடங்கு மிஞ்சிதான் பெருசா செய்யறது. அவர் எப்ப பாரு அப்படிதான். உதாரணத்துக்கு அவர் எப்படி செய்வார்னா, ஒரு பையனுக்கு ஒரு அப்பா நான் ஒரு ரிமோட் கண்ட்ரோல் ஏரோப்ளைன் வாங்கி தரேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்றாருன்னு வச்சுக்குவோம். ப்ராமிஸ் பண்ணிட்டு உன் பர்த்டேக்கு வாங்கி தரப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்த்டேக்கு என்ன பண்ணாராம், இந்தியன் ஏர்லைன்ஸ் டைட்டில் டீடு எல்லாத்தையும் வாங்கிட்டு அந்த பையன் மேல எழுதிட்டு அந்த டைட்டில் டீடு அவனுக்கு கொடுக்குறான். எத்தனை பிளெயினுங்க, இந்தியன் ஏர்லைன்ஸே ஒண்ணுதான் சொந்தம். எப்படி இருக்கும்? ப்ராமிஸ் பண்ணது என்ன? ஒரு ரிமோட் கண்ட்ரோல் ஏரோப்ளைன். ஆண்டவர் அப்படித்தான் செய்யறவர். அவர் ப்ராமிசஸ் மிஞ்சி ரொம்ப செய்யறவர். யோசிச்சு பாருங்க, அதான் பைபிள்ல போட்டிருக்கு, தேவனை அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன் வைத்திருக்கிற காரியங்கள் எந்த கண்ணும் கண்டதில்லை, எந்த காதும் கேட்டதில்லை, எந்த மூளையும் கற்பனை கூட பண்ணதில்லை. அப்பேற்பட்ட காரியங்களை கடவுள் அவங்களுக்காக வச்சிருக்கிறாரு. பரலோகத்துல அப்படி வச்சிருக்கிறார். அதனாலதான் நம்ம என்ன பண்ணணும்? பரலோகத்தை குறித்து ரொம்ப சிந்திக்கிறவர்களா இருக்கணும். அது ரொம்ப பெரிய பாக்கியம், பெரிய ஆசீர்வாதம். இதெல்லாம் நமக்கு இருக்கும்போது பரலோகத்தை குறித்து ஏங்க எப்ப பாரு பூமி ஒன்னும் இல்லாத பூமியை பத்தி சிந்திச்சு சோர்வடைகிற பதிலு எல்லாம் நிறைந்த பரலோகம், அதை குறித்து சிந்திக்கணும். அது ரொம்ப கம்பெல்லிங், ரொம்ப சந்தோஷம் கொடுக்கும். இயேசுவே பூமியில பிசாசுங்க உங்களுடைய பேச்சை கேட்டு ஓடுதுன்னு நீங்க சந்தோஷப்படாதீங்க. எதுக்கு சந்தோஷப்பட சொன்னாரு? பரலோகத்தில் உங்க பேர் எழுதியிருக்கிறதுன்றத நினைத்து சந்தோஷப்படுங்க, மிகுந்த சந்தோஷப்படுங்க அப்படின்னா. பரலோகத்துல நம்ம பேர் எழுதி இருக்கிறதுக்கே அவர் அவ்வளவு சந்தோஷப்பட சொன்னார்னா, பரலோகத்திலேயே நம்ம போய் ஒரு நாள் இருக்க போறோம், நித்தியமா அங்க வாசம் செய்ய போறோம். எவ்வளவு சந்தோஷப்படணும் அதை குறித்து. இங்கே சந்தோஷம், உங்க பேர் இருக்குதுன்னு நினைச்சு இங்கே சந்தோஷப்படுங்கன்றாரு. ஆனா அங்க போய் இட்டர்னலா வாசம் பண்ண போறோம். பேர் ரெஜிஸ்டர் ஆயிருச்சு, இடம் காலியா காத்து இருக்குது, எப்போ நான் வருவேன்னு இருக்காங்க, எல்லாம் வெயிட் பண்ணிருக்காங்க. அதை குறித்து நமக்கு சந்தோஷம் இருக்கோம்னா, லாசரஸ்க்கு அதாங்க சந்தோஷம். துண்டித்தாலும் வண்டித்தாலும் அந்த மனுஷன் கடைசி வரைக்கும் மூச்சை பிடிச்சு போய் சேர்த்ததுக்கு அதான் காரணம். அங்க வெயிட் பண்ணுது எனக்காக. அப்படிப்பட்ட மக்களா நம்ம இருக்கணும். சரி, இன்னைக்கு நமக்கு போட்டிருக்கிற பகுதி நம்ம பரலோகத்தை சிந்திக்கும்படி நமக்கு உதவி செய்து, தேவன் நமக்கு உதவி செய்யட்டும் பரலோக சிந்தனை உள்ளவர்களா நம்ம பார்க்கறதுக்கு. இது வரைக்கும் நம்ம இந்த 6வது அதிகாரத்துல அந்த 6வது முத்திரையை திறந்து பெரிய கோபாக்கினை, தேவனுடைய பெரிய கோபாக்கினை வந்ததை நம்ம பார்த்திருக்கோம். பார்த்துட்டு இப்போ அந்த கோபாக்கினையில கடைசியில ஒரு கேள்வியோடு அந்த அதிகாரம் முடியுது. என்ன அது கேள்வி? தேவன் ஆட்டுக்குட்டியானுடைய கோபாக்கினால் வந்தது யார்? Who can stand?
யார் நிற்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு பதில் கொடுக்கிற விதத்துல 7வது அதிகாரம் வந்திருக்கிறது. 2 காட்சிகள் இந்த அதிகாரத்துல வரப்போகுது. ஒரு காட்சி நம்ம பார்த்து முடிச்சிருக்கிறோம். 1,44,000 ஜனங்களுடைய முத்திரையிடுதல். அது என்ன நம்ம காமிக்குதுன்னா, இந்த போராட்டம் நிறைந்த உலகத்துல தேவன் எவ்வளவு பெரிய ஜட்ஜ்மெண்ட்ஸ் அனுப்ப போற உலகத்துல தன்னுடைய ஜனங்களை அவர் எப்படி ப்ரொடெக்ட் பண்றார், எப்படி பாதுகாக்கிறார், அதைத்தான் நம்ம பார்க்க போறோம். அடுத்ததாக 2வது காட்சி என்ன காமிக்குது? முதலாவது காட்சி சர்ச் மிலிட்டன்ட் அப்படின்னுவாங்க, போர்ல இருக்கிற சபையை தேவன் எப்படி பாதுகாக்கிறாருன்னு. 2வது காட்சி தி சர்ச் ட்ரையம்பன்ட், பரலோகம் போய் அந்த சபை எப்படி யாரெல்லாம் தேவன் இங்க முத்திரையிட்டாரோ அவங்க பரலோகத்துக்கு எப்படி சுகபத்திரமா போய் சேர்ந்து மகிமையில அவங்க இருக்கிறாங்க. அந்த காட்சி 2வது காட்சியில நமக்கு வருது, நம்ம பார்க்க போறோம். இது இந்த 2 காட்சிகள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த காட்சி 2வது காட்சி பவுல் ரோமர்ல சொல்ற ஒரு பெரிய சத்தியத்தை நமக்கு உணர்த்துற மாதிரி தான் வருது. ரோமர் 8:35 படிப்போம். நிமித்தம் இந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமாசமோ, பட்டயமோ, இவைகள் எல்லாவற்றிலேயும் நம் அன்பில் அன்பு கூறுவராலே முற்றும் ஜெயம் கொள்வர்களாய் இருக்கிறோம். அந்த வசனம் பவுல் சொல்ற அந்த வசனம் தாங்க இந்த அதிகாரத்துல சொல்லப்படுறது. 7வது அதிகாரத்துல நம்ம கிறிஸ்துவின் அன்புல விட்டு நம்மள பிரிக்கிறவங்க யாரு? என்ன உபத்திரவங்கள் வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் சபை இந்த உலகத்தில் இயங்கும் போது கிறிஸ்துவின் அன்புல இருந்து அதை பிரிக்க முடியாது. யார் அவர் முத்திரையிட்டாரோ அவரை நிச்சயமா பரலோகத்தை கொண்டு போய் சேர்ப்பார். அதுதான் அங்க நமக்கு காமிக்கப்படுது. இந்த 1,44,000 ஜனங்கள் பார்க்கும்போது அது யாரு? நம்ம தாங்க. அது நம்மள அதை பார்க்கணும். We are part of that 1,44,000. நம்மளுடைய ஹிஸ்டரி அது. எப்படி கடவுள் நம்மளை இங்க ப்ரொடெக்ட் பண்ணி பாதுகாத்து பரலோகத்துக்கு கூட்டு போவாருன்றதுதான் அந்த 1,44,000 ஜனங்கள்ல நமக்கு காமிக்கப்படுது. அவங்கள பாதுகாக்கணும்ன்றதுக்காகவே உலகத்தை அழிப்பது நிக்க வச்சிருக்கிறாரு காமிக்குது. பூமியையும் கடலையும் அந்த மரங்களையும் சேதப்படுத்தாதே, ஏன்னா இவங்கெல்லாம் முத்திரையிடுற வரைக்கும். அதைத்தான் நமக்கு அந்த ஒரு காட்சியில நம்ம பார்க்கிறோம். சரி, தொடர்ந்து இன்னைக்கு 7வது அதிகாரத்தை நம்ம பார்க்கும்போது 3 தலைப்புல அதை பார்ப்போம். முதலாவது தலைப்பு நான் என்ன சொல்ல வரேன்னா, பரலோகத்துக்கு ஒரு ட்ரிப்பா நம்ம போக போறோம். பரலோகத்தை குறித்தே சிந்திக்கணும் நம்ம பார்த்திருக்கிறோம் இல்லையா? பரலோகத்துக்கு நம்ம போகும்போது 3 காரியத்தை நம்ம கவனிக்கணும். ஒரு இடத்துக்கு போனா, ஒரு ட்ரிப்புக்கு போனோம்னா அது இதெல்லாம் பார்த்துக்கிட்டு பெராக் பார்த்துக்கிட்டு நம்ம அப்படி இப்படிலாம் சுத்திட்டு இருப்போம். எதை பார்க்கணும் இதை பார்க்கணும்னு விசேஷமா பார்க்காம. ஆனா 3 முக்கியமான காரியங்களை நமக்கு கவனிக்கும்படிக்கு அந்த பைபிள் அப்படித்தான் யோவான் எழுதி இருக்கிறார். ஏன்னா அந்த காரியங்கள் நமக்கு ரொம்ப உற்சாகம் கொடுக்கும் அதை கவனிச்சோம் இப்ப இருக்கிறவர்களுக்கு. அதனால 3 காரியத்தை கவனிக்கணும். முதலாவது என்ன கவனிக்கணும்னா, அங்க இருக்கிற கூட்டத்தை கவனிக்கணும், எப்பேற்பட்ட கூட்டம்ன்றத. 2வது அவங்களுடைய காலு, அவங்களுடைய துணி, அவங்களுடைய கையை கவனிக்கணும். 3வதாக அவங்களுடைய வாயை கவனிக்கணும். ஒரு வேடிக்கையான ஹெட்டிங்ஸா இருக்கலாம், ஆனா அதுல நம்ம தொடர்ந்து நம்ம பார்ப்போம். முதலாவது என்ன, அந்த கூட்டத்தை பத்தி பார்ப்போம். முதலாவது வசனத்துல இருந்து படிப்போம். முதலாவதுன்னா இந்த 9வது வசனம். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் வாசைக்காரர்களிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் என்ன கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். சரி, முதலாவது லெட்ஸ் நோட்டிஸ் த கிரவுட், லெட்ஸ் நோட்டிஸ் த மல்டிடியூட். அந்த கூட்டத்தை நம்ம பார்ப்போம். இவைகளுக்கு பின்பு, அதாவது 2வது காட்சி நான் காணுகிறேன். இந்த காட்சி கண்ட பிறகு 2வது காட்சியை நான் காணுகிறேன். இவைகளுக்கு பின்பு
ஒருவனும் எண்ணக்கூடாத திரளான கூட்டம். ஒருத்தருமே அன்கவுண்டபிள். அப்படின்னா எத்தனை பேர் இருப்பாங்க? பில்லியன்ஸ் கணக்குல இருப்பாங்க. புரியுதுங்களா? எக்கச்சக்கமா. என்ன முடியாதுன்னா என்ன? ஏன்னா ஒரு 10 வருஷம் கொடுத்தா என்ன முடியாது அவனால? என்ன முடியாதுன்ற மாதிரி சொல்றாரு. என்ன முடியாத ஒரு கூட்டம், திரளான கூட்டத்தை அவர் பார்க்கிறார். யார் இவர்கள்? நம்ம இன்னைக்கு காலைல பாடின மாதிரி, யார் இவர்கள் திரளான கூட்டம்? இவர்கள் யார் தெரியுமா? அந்த 1,44,000 கூட்டம் பார்த்தோம் இல்லைங்களா? அவர்களே இவர்கள். இவர்களே இவர்கள் தான் சபை. அந்த 1,40,000 கூட்டத்தை பூமியில பார்த்தோம். நம்ம ஏன் எண்ணிக்கையோடு பார்த்தோம்னா, அந்த நம்பரை கூட கடவுள் கணக்குல வச்சிருக்கிறாரு. ஒருத்தரையும் அவர் விடமாட்டாருன்ற ஒரு எண்ணத்துக்காக கடவுளுடைய ஆங்கிள் இருந்து நம்ம பூமியில பார்த்தோம். இப்போ மனுஷனுடைய ஆங்கிள் இருந்து பரலோகத்துல அதே கூட்டத்தை பார்க்கும்போது திரளான கூட்டம், எண்ண முடியாத ஒரு கூட்டத்தை நம்ம பார்க்கிறோம். எண்ணவே முடியாது. பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ். ஒரு மனுஷனும் எண்ண முடியாத கூட்டம். இவைகளுக்கு பின்பு நான் பரலோக பார்த்த போது இதோ சகல, இந்த கூட்டத்தை பத்தி, திரளான எண்ண முடியாத கூட்டம் மாத்திரம் இல்ல, அந்த கூட்டத்தை பத்தி விவரம் பாருங்களேன். சகல ஜாதிகளிலும் கோத்திரத்திலும் ஜனங்களிலும் பாஷைக்காரிலும் இருந்து வந்தும் ஒருவரும் எண்ணக்கூடாததும் திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கியை தரித்து. ஒண்ணு இந்த ஜனங்களை எண்ணவே முடியாத ஒரு கூட்டம். அவங்க சைஸ மாத்திரம் அவர் சொல்லாம, அவங்களுடைய டைவர்சிட்டி, அவங்களுடைய வெரைட்டி, தமிழ்ல என்ன சொல்றது, அவங்களுடைய பலவிதமான அவங்களுடைய விரிவை பத்தி அவர் சொல்றார். ஒரு விதமான கூட்டம், ஒரே மாதிரி இருக்கிறவங்க இல்ல. பல 4 வார்த்தையை பயன்படுத்துறாரு. பாருங்களேன் என்னென்ன வார்த்தைகள் அது. ஜாதிகளிலிருந்தும் கோத்திரங்களிலிருந்தும் ஜனங்களிலிருந்தும் பாஷைக்காரர்களிருந்தும். வித்தியாசமான பாஷை, வித்தியாசமான ஜாதி, வித்தியாசமான கோத்திரம், அவங்களுடைய விரிவை நம்ம யோசிச்சு பார்க்கலாம். ஏன் இவரு இவ்வளவு டிஸ்கிரிப்ஷனை கொடுக்கிறாரு? எல்லா ஜாதிகள் இருந்தும் வந்தாங்கன்னு சொல்லி விட்டுருக்கலாம். வித்தியாசமான டிஸ்கிரிப்ஷன் அவர் கொடுக்கிறாரு. ஏன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, 2 காரியத்துக்காக இத அவர் வலியுறுத்துறாரு. நம்ம பார்க்கலாம் 2 விஷயங்களை நம்ம மனசுல பதிய வைக்கணும்னு. ஏன் இத்தனை காரியங்கள் வலியுறுத்துறார் அப்படின்னா, தேவன் இது ஒரு நிறைவேறுதலாம், ஒரு பிராமிஸ் நிறைவேறுதலாக காட்டுறார். யாருக்கு பண்ண பிராமிஸ் தெரியுமா? யாருக்கு பண்ண பிராமிஸ்? ஆபிரகாமுக்கு பண்ண பிராமிஸ் நிறைவேறுத இங்க காமிக்கிறார். எந்த பிராமிஸ் அப்படின்னா, ஆதி ஆகமம் நீங்க எடுங்க. ஆதி ஆகமத்துல அடிக்கடி ஆண்டவர் 12வது அதிகாரம் 3வது வசனம், அடிக்கடி ஆண்டவர் ஆபிரகாமுக்கு என்ன பிராமிஸ் பண்ணார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உன்னுடைய சந்ததி மணலத்தனையா இருக்கும். நட்சத்திரங்களை பாரு, ஸ்டார்ஸ கவுண்ட் பண்ண முடியுமா? கவுண்ட் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு உன்னுடைய சந்ததி இருக்க போகுது அப்படின்னு அவரு படிங்க. அத 12:3. உன்னை ஆசீர்வதிப்பவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிப்பவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்கு ஆசீர்வதிக்கப்படும் என்றார். பூமியில் உள்ள வம்சங்கள் சகலமும் உன் மூலமா ஆசீர்வதிப்பேன். I will bless all the families in the earth through you அப்படின்ற. பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் உன்னால் ஆசீர்வதிக்கப்பட போகுது. எப்படிங்க ஆசீர்வதிக்கப்படும்? அப்படி இந்த பிராமிஸ்னால தான், இங்க நடக்கிறதுனால தான். இன்னொரு வசனம் எந்த படிப்போம்? ஆதியாகமம் 17:5. 17:5வது வசனம். இனி உன் பேர் ஆபிரகாம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால். பாருங்களேன், என்ன இது? எந்த ஜாதி? வெறும் இஸ்ரவேல் ஜாதிகளுக்கு மாத்திரம் இல்ல, திரளான ஜாதிகளுக்கு நான் உன்னை தகப்பனா ஏற்படுத்தி இருக்கிறேன். படிங்க. உன் பேர் ஆபிரகாம் எனப்படும், உன்னை மிகவும் அதிகமாய் பழுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிடத்தில் இருந்து உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன். இதாங்க ஆபிரகாம் கொடுத்த பிராமிஸ். சகல அநேக தேசங்கள் உன் மூலமா வரும், சகல விதமான பூமியில இருக்கிற ஜாதிகள் குடும்பங்கள்லாம் உன்னால ஆசீர்வதிக்கப்படும் ஆபிரகாம் கொடுத்த பிராமிஸ். எப்படி ஆபிரகாம் கொடுத்த பிராமிஸ் இங்க நிறைவேறுதுன்னா, கலாத்தியர் 3:26 நம்ம போன வாரம் படிச்சோம்.
யாரெல்லாம் ஆபிரகாமுடைய பிள்ளைகள்? படிங்க அத 3:26. நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. 3:26. தேவனுடைய புத்திரர் ஆபிரகாம் புத்திரரா? 29 படிங்க. நீங்கள் கிறிஸ்துவுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாரையும் வாக்குத்தத்தத்தின்படியே. சரி, புரியுதுங்களா? கிறிஸ்துவை நம்ம விசுவாசிக்கிறவர்களா இருந்தோம்னா நம்ம எல்லாம் ஆபிரகாம் பிள்ளைங்க. அந்த ப்ராமிஸ் நிறைவேறதாகத்தான் சகல ஜாதி, சகல கோத்திரம், சகல பாஷைக்காரர்கள் அங்க ஒரு விரிவா நம்ம காமிக்கப்படுறத நம்ம பாக்குறோம். ஏன்னா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து சீசர்கள் கொடுத்த கட்டளை என்ன? எல்லா உலகத்துல இருக்கிற சகல ஜாதிகளுக்கும் எல்லாருக்கும் போய் சுவிசேஷம் போதிங்க. ஏன் அப்படி அவர் சொல்லணும்? எருசலேம் தொடங்கி யுதேயா, சமாரியா, பூமியின் எல்லைகள் வரைக்கும் போய் சுவிசேஷம் பிரசங்கிங்கன்னு அவர் சொன்ன திட்டத்தின் நோக்கமே என்ன தெரியுமா? ஆபிரகாம் கொடுத்த பிராமிஸ நிறைவேற்றணும் என்பதற்காக. இப்படி பார்த்தோம்னா பாருங்களேன், பைபிளே ஒரே புக்குங்க. யூதர்களுக்கு ஒரு பிளானு, கிறிஸ்தவங்களுக்கு ஒரு பிளானு. யூதர்களுக்கு ஒரு கடவுள், கிறிஸ்தவங்களுக்கு ஒரு கடவுள் இல்ல. பைபிளே ஒரே புக்கு தான். அங்க நடத்தினது தான் எல்லாம் நடத்திட்டு வர்றாரு. அதுதான் இங்க ரெவலேஷன்ல நிறைவேறதா பாக்குறோம். சரி, இந்த விஷயம், இந்த காட்சியை பத்தி நம்ம பார்ப்போம். இந்த காட்சி யோசிச்சு பாருங்க. எண்ணி முடியாத ஒரு கூட்டம் வந்து எவ்வளவு ஆறுதல், எவ்வளவு சந்தோஷம் வந்து சரித்திரத்துல எல்லா மனுஷர்களுக்கும் அந்த காட்சி கொடுத்திருக்கோம். நம்ம கொஞ்சம் அனுபவிக்க பார்க்கணும். நமக்கும் பெரிய சந்தோஷம் இது கொடுக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, எப்ப பாரு ஒரு வறண்ட, செழிப்பே இல்லாம, அறுப்பே இல்லாத ஒரு பூமியே பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு யாராச்சும் ஃபார்மர், ஒரு விவசாயி ஃபுல்லா விளைச்சல் இருக்கிற ஒரு இதை பார்த்தானா அவனுக்கு என்ன சந்தோஷம் ஏற்படும்? எவ்வளோ வாட்டி விளைச்சல் போட்டு ஒண்ணுமே வரல, ஆனா ஒரு வாட்டி ஃபுல் பம்பர் கிராப் பண்ணுவாங்க, வந்துருச்சுன்னா எவ்வளவு விளைச்சல் ஏற்பட்டுச்சுன்னா அவனுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் இந்த காட்சி நம்ம கொடுக்கணும். யோவானை யோசிச்சு பாருங்க. அவர் பாவம், அவருடைய அப்போஸ்தலர்கள்லாம் செத்துட்டாங்க. அவரை பிடிச்சி பத்மு தீவுல போட்டிருக்கிறாங்க. சபைகள் எல்லாம் விசுவாசிகளே ரொம்ப கம்மி, உண்மையான விசுவாசிகள் இருக்கிறவங்க நிறைய பேர் சாவடிச்சுட்டாங்க. இப்போ இருக்கிற சபைகள்லாம் பாலாம் போதகம், நெக்கோலையாய் போதகம், ஜெசபேல் போதகம்னு சொல்லி எல்லாம் செத்துக்கிட்டு இருக்குங்க. சபை கிறிஸ்தவம் இன்னுமே தொடருமா? உண்மையான விசுவாசிங்க இன்னுமே இருக்க போறாங்களா அப்படின்னு நினைச்சு மனசெல்லாம் உடைஞ்சு போய் சத்தியம் என்ன ஆகுறதுன்னு நினைச்சிருக்கிற யோவானுக்கு இந்த மாதிரி ஒரு காட்சி பாக்குறது என்ன ஆனந்தம், என்ன சந்தோஷம் கொடுத்திருக்கோம் நம்மளால யோசிக்க முடியுமா? ரொம்ப சந்தோஷம் கொடுத்திருக்கோம். கடைசியில இத்தனை பேரா ரட்சிக்கப்பட போறாங்க, நான் எல்லாம் முடிய போகுதுன்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கும் போது பரலோகத்துல திரளான ஒரு மனுஷனும் என்ன கூடாத பேர் பரலோகத்துல போய் சேர போறாங்களா அப்படின்னு யோவானுக்கு ரொம்ப சந்தோஷம், ஆனந்தம் இந்த காட்சி கொடுத்திருக்கோங்க. யோவானை விட்டு வேற எல்லா பரிசுத்தவான்களுக்கும் ஒரு மனுஷன் இருந்தாரு, ஜட்சன் அப்படின்னு. அவர் அமெரிக்கன் பாப்டிஸ்ட் மிஷனரி. அவர் பர்மாக்கு போனார். பர்மாலாம் அப்ப ரொம்ப விக்கிர ஆராதனை பயங்கரம். பர்மாக்கு போய் ரொம்ப வருஷம் அவர் ஊழியம் பண்ணார். ரொம்ப வருஷம். அவங்கெல்லாம் போய் ஊழியம் பண்றது எப்படி தெரியுமா? போய் ஒரு மீட்டிங், டென்ட் மீட்டிங் போட்டு வாருங்கள் அற்புதம் கிற்புதம்னு சொல்லி அப்படிப்பட்ட மீட்டிங்ல உண்மையான காஸ்பிள் மீட்டிங்க பண்ணாங்க. உண்மையான காஸ்பிள் ஊழியத்தை பண்ணார். யாராவது மறுபடியும் பிறந்து விசுவாசிகளா உண்மையா வரமாட்டாங்களான்னு ஏங்க, அதான் உண்மையான கன்வர்ஷன்ஸ். புரியுதுங்களா? கூட்டம் போட்டு இயேசு பின்னாடி வந்துட்டாங்க, 100 பேர் வந்தாங்க, 500 பேர் வந்தாங்க, அதெல்லாம் அப்படி அந்த காலத்துல எல்லாம் இல்ல. உண்மையான யாராவது பார்த்தாருன்னா எத்தனை வருஷம் வேலை செஞ்சு ஒருத்தரும் வரலங்க. பாவம். அமெரிக்கன் பாப்டிஸ்ட் விட்டு பர்மா ரொம்ப கஷ்டப்பட்டார். அவருக்கு வியாதி கூட ரொம்ப கஷ்டப்பட்டார். பல வருஷம், 40 வருஷம் ஒருத்தர் கூட வரல. அவர் நினைச்சு கூட ஒரு டைம்ல பார்த்திருக்கலாம், என்னுடைய வாழ்க்கை ஆயுசனுடைய முயற்சி எல்லாம் வீணா போச்சு, என்ன யூஸ்? எத்தனை வருஷம் முயற்சி செஞ்சு ஒரு ஆத்மா வரலையே அப்படின்னு எவ்வளவு நொந்து போயிருப்பாங்க அந்த மிஷனரிஸ் எல்லாம். யோசிச்சு பாருங்க. உண்மையா செய்யறவங்களுக்கு ரொம்ப கஷ்டம், ரொம்ப சோர்வு வரும், ரொம்ப கஷ்டம் வரும். ஆனா அவரு இந்த காட்சியை படிக்கும் போது அவருக்கு என்ன உற்சாகம் இருந்திருக்கும். வெற்றி உண்டு நமக்கு.
பாரு, தேவனுடைய ராஜ்யத்துல எத்தனை பேர் பரலோகத்துல போய் சேர போறாங்க. ஒருவேளை நான் இப்ப பார்க்காம இருக்கலாம், அவ்வளவு திரளான கூட்டத்தை என் கண்ணுக்கு தெரியாம இருக்கலாம். வெற்றி உண்டுன்ற இது ரொம்ப ஆறுதல் அப்பேற்பட்ட மனுஷர்களுக்கு கொடுத்திருக்கும். ஒரு மனுஷனும் என்ன கூடாத சகல ஜாதிகளும் சகல கோத்திரத்திலிருந்தும் பரலோகம் போய் சேர போறாங்கன்ற காட்சி எவ்வளவு சந்தோஷம் அவங்களுக்கு கொடுக்கும். யோசிச்சு பாருங்களேன், ரொம்ப ஆனந்தம் அவங்களுக்கு கொடுத்திருக்கோங்க. ஆனா அதே மனுஷன் தான் ஒரு கடைசி காலத்திலாம் பர்மால பெரிய பெரிய சபைகள்லாம் ஏற்படுத்தி பர்மால பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ண ஒரு தான் ஜட்சன் என்றவர். அவருக்கு எவ்வளவு பெரிய ஆறுதலா இருந்திருக்கும். நம்மளும் எடுத்து பார்க்கலாம், நமக்கு இது பெரிய ஆறுதலை கொடுக்கணும். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம என்ன பாக்குறோம்? ஆட்டுத்தோலை போத்திக்கிட்டு ஓநாய்கள் எங்க பார் வருது, டிவில வருது, சர்ச்சுங்கள்ல எவ்வளவு இடத்துல போதிக்கிறாங்க. வந்து அங்க போய் கூட்டத்தை பார்த்தோம்னா ஒரு மனுஷனும் என்ன கூடாத கூட்டமா குவிஞ்சி 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 அந்த மெசேஜ் எல்லாம் கேட்க போறாங்க. என்னத்தான் அவங்க போதிக்கிறாங்கன்னு கடைசியில ஆராய்ந்து அதை பார்த்தோம்னா அவங்க ஒரு கள்ள போதகர். அவங்க போதிக்கிற போதும் கொஞ்சம் கூட பைபிள் போதகமே இல்லை. அதை கேட்கறதுக்கு கூட்டமா ஓடுறாங்க, கூட்டம் கூட்டமா ஓடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இந்த காவி துணியை போட்டுக்கிட்டு ஒரே கும்பல். அந்த கூட்டத்தை என்ன முடியுமா? ஒரு மனுஷனும் என்ன முடியாது. சகல ஜாதிகளும் கோத்திரத்தாரும், முஸ்லிம் இல்ல, இந்தியன் இல்ல, எல்லாம் சேர்ந்து போறாங்க. அங்கேயும் என்ன முடியாத கூட்டம். ஆத்துமாகளை விழுங்கி கொண்டிருக்கிற பிசாசன் ஊழியக்காரங்க, அவங்கள தேடி அத்தனை பேர் ஓடுறாங்க. நம்ம இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நமக்கு என்ன ஒரு சோர்வு நமக்கு ஏற்படலாம்? நம்ம பைபிளை டீச் பண்ணலான்னு பாக்குறோம். நமக்கெல்லாம் சேருங்கள்லாம் ரொம்ப காலியாவே உண்டிருக்கு, யாரும் வர்றது இல்லை இல்லைங்களா? நம்ம நினைச்சு கூட பாக்குறோம். இந்த கள்ளப்போதர்களுடைய வலையிலிருந்து தப்பிச்சு யாராவது வர முடியுமா? ஒரு டைம்ல நாங்க நினைச்சிருக்கோம், வேற யாராவது காப்பாற்றப்பட முடியுமா? வரவே முடியாது. எல்லாம் இப்படித்தான் மாட்டிக்கிட்டு அழிய போறாங்களா? யாராவது தப்பிச்சு வர முடியுமா கள்ளப்போதர்களுடைய வலையில இருந்து? இந்த மதத்தெல்லாம் விட்டு யாராவது வர முடியுமா? வரவே முடியாது. நம்ம ஒரு வேளை நினைச்சு சோர்ந்து கூட போலாங்க. ஏன்னா நம்மளுடைய ஜெனரேஷன் ரொம்ப மீடியா என்டர்டெயின்மெண்ட், அந்த பிரம்மாண்டமான சீனு, காமெடி, அதுல எல்லாம் ரொம்ப எடிக்டட். அவங்களுக்கெல்லாம் கூட்டு வந்து உட்கார வச்சு கொஞ்சம் சீரியஸா சிந்திச்சு ஆத்மாவை பத்தி சிந்தி, பைபிளை பத்தி சிந்தி, அந்த வசனம் படிக்கிற பழக்கம் கூட இல்லையா நம்ம கலாச்சாரத்தில்? வசனத்தை பாரு, இது என்ன சொல்லுது பாரு, கேட்கறதுனால விசுவாசம் வருகிறதுன்ற மாதிரி உண்மையான வழியில அவங்களை கொண்டு வரணும்னா யார் வராங்க? எல்லாம் டிராமா காமெடி போடுறாங்க, ஸ்டேஜ போட்டு பேண்டு மியூசிக் எல்லாம் வாசிச்சோன்னா அங்கதான் ஜனங்க போறாங்க. இதுலலாம் தப்பிச்சு இங்க உட்கார்ந்து அமைதியா வசனத்தை கேட்டு ரட்சிக்கப்படுறவங்க எத்தனை பேர் வர போறாங்க? நம்ம அப்படியே சபை ரொம்ப பலவீனமா இருக்கு, சோர்ந்து போயிருக்கு. உலகம் ரொம்ப பலமுள்ளதா காட்டுது. பெரிய கூட்டத்தினுடைய கவனத்தையும் அவங்களுடைய உணர்ச்சியும் கவர முடியாதபடிக்கு இயலாமை உள்ளவர்களா நம்ம இருக்கிறோம். பாவம் பெஜாரா இம்பார்ட்டன்டா என்ன செய்யறதுன்னு தெரியாம நம்ம இருக்கிறோம். நமக்கு என்ன அநேக டைம்ல சோர்வு ஏற்படுதுன்னா, மனசே விட்டுறலாமா, கிவ் அப் விட்டுறலாமா நமக்கு ஒருவேளை ஏற்படலாம். அந்த மாதிரி இருக்கிறவர்களுக்கு பெரிய உற்சாகம் கொடுக்கக்கூடியது இந்த காட்சிங்க. யோவானு கொடுத்திருக்கோம், அந்த ஜட்சன் கொடுத்து பெரிய காரியத்தை மாத்த வச்சுச்சு. நமக்கும் அந்த உற்சாகம் கொடுக்கக்கூடியது இந்த காட்சி தான். பாருங்களேன், காஸ்பல், உண்மையான காஸ்பல் வெற்றி கொள்ளும், அதுக்கு நிச்சயமா வெற்றி உண்டு அப்படின்னு காட்டுறது தாங்க இந்த காட்சி. பெரிய வெற்றி காஸ்பலுக்கு உண்டு. இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம் ஒரு நூற்றாண்டும் ஸ்லோவா போலாம், ஆனா அது வெற்றி நட போட்டுக்கிட்டே போகும், அது ஜெயித்துக்கிட்டே போவோம். எல்லா கள்ளப்போதகர்களை மிஞ்சி ஜெயித்து வெற்றி கொண்டுதான் போகும். கடைசியில யார் நிக்கிறாங்க? ஒரு பாட்டு இருக்கு, சினிமா பாட்டு, அங்க சிரிக்கிறவர்கள் சிரிக்கட்டும், கடைசி நாள்ல தெரியும் சிரிப்பது யாரு அழுவுறது யாரு. நிச்சயமா இதாங்க கடைசி நாள். எல்லா ஜாதியும் எல்லா கோத்திரமும் உண்மையா ரட்சிக்கப்பட்டு நிக்கிற ஒரு நாள் வரப்போகிறது. அந்த காட்சி நமக்கு உற்சாகம் கொடுக்கவானா? யோசிச்சு பாருங்களேன், நம்ம பெரிய உற்சாகம் கொடுக்கணுங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்துடைய சாட்சி உண்மையா நிற்கும், அவருடைய சுவிசேஷம் உண்மையா வெற்றி கொள்ளும். நம்ம சோர்ந்து போக வேண்டியதில்லை. ஏன்னா அவர் செய்த பலி, அவர் பட்ட பாடுக்கு பலன் அவர் நிச்சயமா கண்டே காண்பார். அதுதான் இந்த காட்சி நமக்கு வலியுறுத்துது.
ஒரு சபையில பாகிஸ்தான்ல ஒரு வாட்டி ஒரு சபை இடிச்சுட்டாங்களாம். பெரிய சபை கட்டியிருந்தாங்க, அந்த சபையை இடிச்சுட்டாங்க. இடிச்சுட்ட உடனே இன்னொரு ஊர்ல அந்த சபைக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி அவங்க எல்லாம் காசை செலவு, ரொம்ப அவங்களுக்கும் கஷ்டம் தான் எல்லாருக்கும். ஆனா சபை கட்டணும், அது திருப்பி இடிச்ச சபையை கட்டணும்னு சொல்லி எல்லாரும் சேர்த்து ஒரு $1,000, $1,000 இல்ல, $100,000, $1,00,000 அதெல்லாம் சேர்த்தாங்க. சேர்த்துட்டு அங்க அனுப்பலான்னு எல்லாம் முடிவு பண்ணாங்க. முடிவு பண்ணிட்டு அப்ப சில பேர் யூதாஸ் மாதிரி சபையில இருப்பாங்க இல்லைங்களா, ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு அவர் சொன்னாரா, என்ன யூஸ், நம்ம திருப்பியும் கொடுத்து கட்ட வச்சோம்னா திருப்பியும் சபையை இடிச்சுட்டு போவானுங்க, அதனால ஏன் நம்ம இவ்வளவு காசு அனுப்பணும் அப்படின்னாங்களாம். அவர் அந்த மெம்பர்ஸ் மீட்டிங்ல அப்படி சொன்னார். இந்த சபை மெம்பர்ஸ் என்ன சொன்னாங்களாம் தெரியுமா, எல்லாரும் யோகோபித்து நம்ம இந்த $1,00,000 அனுப்பி அவங்க சபையை கட்டட்டும், கட்டி அவங்க திருப்பி உடைச்சாங்கன்னா நம்ம திருப்பியும் $1,00,000 சேர்த்து அவங்களுக்கு அனுப்புவோம். அதுதாங்க சபை காலமா அந்த அஞ்சா நெஞ்சத்தோடு வெற்றி வரும் வெற்றி வரும் வெற்றி நிச்சயம்னு விடாமுயற்சியா இயேசுவை பற்றி அவர் சபை நின்னு தொடர்ந்து போனது. என்ன ஆனாலும் தொடர்ந்து நாங்க செய்வோம், எத்தனை சோர்வு வந்தாலும் தொடர்ந்து செய்வோம். அதான் இங்கிலீஷ்ல ஒரு பாட்டு நமக்கு வருது, அந்த பாட்டு, Church shall never perish, her dear Lord to defend, to guide and sustain and cherish, is with her to the end, though there be those who hate her, false sons in her pale. She shall ever prevail அப்படின்னு வருது. தமிழ்ல நான் ஒரு வாட்டி படிக்கிறேன் பாருங்களேன். 288 அந்த பாட்டு எப்படி வருது பாருங்களேன். இதாங்க எல்லா விசுவாசியுடைய நம்பிக்கை. இரண்டாவது கவி படிக்கிற பாருங்க. எத்தேசத்தார் ஆளாலும் சேர்ந்தாலும் சபை ஒன்றே ஒன்றாம், ஒரே விசுவாசத்தாலும் ஒரே ரட்சிப்புண்டாம், ஒரே தெய்வீக நாமம் சபையை இணைக்கும், ஓர் திவ்ய ஞான ஆகாரம் பக்தரை போஷிக்கும். மூணாவது கவி பாருங்க. புறத்தியோர் விரோதம் பயத்தை உறுத்தும், உள்ளானவரின் துரோகம் கிளேசப்படுத்தும், பக்தர் ஓயா சத்தம் எம்மட்டும் என்பதாம், ராவில் நிலைத்த துக்கம் காலையில் கழிப்பாம். இந்த நாலாவது கவி பாருங்களேன், நம்ம பாக்குற காட்சியே தாங்க பாருங்களேன். இந்த சபை எப்படி தொடர்ந்து போகுது, இவ்வளவு உற்சாகமா இந்த சபை எப்படி போக முடியும், இத்தனை சோர்வுகள் இருக்கும் போது எப்படி தொடர்ந்து போக முடியும்னா இதாங்க காரணம். படிங்க இந்த பாட்டு. நாலாவது கவி. பெற்று அப்படின்னா என்ன அர்த்தம்? மேலான வான காட்சி கண்ட ஆசீர்வாதத்தை பெற்று. நம்ம இன்னைக்கு பாக்குறோம் இல்லையா, மேலான வான காட்சி. ஒரு நாள் ஆண்டவருடைய சபை நிச்சயமா வெற்றி கொள்ளும், அது வெற்றி அடையும். நமக்கு பாக்குறதுக்கு இது எப்படியோ இருக்கலாம், ஆனா மேலான வான காட்சி கண்ட ஆசீர்வாதத்தை அது பார்த்துருச்சு, பெற்று. அந்த காட்சியை பார்த்துட்டு என்ன பண்ணுது அந்த சபை? போர் ஓய்ந்து வெற்றி சிறந்து மாட்சிமை பரியந்தும். அது வெற்றி கொள்ற வரைக்கும், போர் ஓய்ற வரைக்கும் அது தொடர்ந்து போய்கிட்டே என்ன பண்ணும்? என்ன உழைப்பிலும் அது சோர்ந்து போகாதுங்க. சபை ஒருபோதும் சோர்ந்து போகாது. 40 வருஷம் ஒரு இதா இல்லனாலும் அது சோர்ந்தே போகாது. என்ன உழைப்பிலும். அப்புறம் நீங்காத சமாதானம் மெய் சபை வாஞ்சிக்கும். அதான் அது போர் ஓய்ந்து அந்த போர்ல தொடர்ந்து போனாலும் அந்த சபை தொடர்ந்து தான் போயிட்டு இருக்கோம். அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஒருபோதும் உண்மையான காஸ்பல வச்சிருக்கிறவங்க சோர்ந்து போக கூடாது. வெற்றி நமக்கு உண்டு. இயேசு கிறிஸ்துடைய சுவிசேஷம் நிச்சயமாக வெற்றி கொள்ளும் அப்படின்ற ஒரு காட்சி தான் இது நமக்கு கொடுக்கணும். இது காஸ்பல் வேலைக்கு நமக்கு இருக்கிற கஷ்டங்களை பார்த்து அதுல இருந்து நம்மள உயர்த்தி காஸ்பல் வேலைக்கு நம்மள அதிகமா தள்ளணும். ஏன்னா கடைசியில வெற்றி நிச்சயமா நமக்கு தான் கிடைக்க போகுது, வெற்றி நமக்கு தான் உண்டு அப்படின்ற காட்சி இது நமக்கு ஏற்படுத்துதுங்க. ஆகவே இந்த காட்சி நமக்கு ஒரு நம்மள தள்ளணும் காஸ்பல் வேலையில. சரி, அடுத்ததாக பார்ப்போம். இந்த கூட்டத்தை பார்த்தோம். நமக்கு நிச்சயமாக வெற்றி திரளான ஒருவரும் எண்ண முடியாத சகல பாஷையில சகல கோத்திரத்தால வரப்போற ஒரு கூட்டத்தை கவனிச்சுட்டோம். அடுத்ததாக அவங்கள பத்தி நம்ம கவனிப்போம்.
அவர்களுடைய காலை கவனிக்க சொல்றார். அடுத்ததாக என்ன வருது அந்த வசனத்துல? தங்கள் கைகளில் இல்ல, அந்த வசனம் 9வது வசனத்திலே பாஷைக்காரர்களை கண்டேன், ஒருவனும் என்ன கூடாததுமாக திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கியை தரித்து தங்கள் கையில் குருத்தோள்களை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாக ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக நிற்க கண்டேன். இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட் காலர் வருது, அதனால தான் நான் அப்படி போட்டிருக்கேன். நிற்க கண்டேன். அவர்களை என்ன மாதிரி பாக்குறாரு? நிற்கிறபடி பாக்குறாரு. அது எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி அதிகாரத்துல தான் யார் நிற்க முடியும்? ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பதாக, சிங்காசனத்தின் மேல் வீட்டிருக்கிறவருக்கு முன்பதாக யார் நிற்க முடியும் அப்படின்னு வந்த ஒரு பேச்சு. இவங்க நிற்கிறாங்க பாருங்களேன், எவ்வளவு பெரிய குளோரியஸ் ஒரு நிற்கிறது. ஏன்னா முழு பைபிள்லயும் கடவுளுக்கு முன்பதாக எந்த மனுஷனும் நிக்க முடியாம போயிருக்கு. உங்களுக்கு தெரியுமா? ஏன் பெரிய அப்போஸ்தலர் இருந்த யோவான் மாதிரி ஆளுங்களே கடவுளை பார்த்த உடனே என்ன ஆனாங்க? செத்தவர்களை போல கீழே விழுந்தாங்க, யாருமே நிற்க முடியல. இவங்க எவ்வளவு பரிபூர்ணம் ஆயிருக்கிறாங்க. நிற்க முடியுதுன்னா என்ன தெரியுமா? ஃபுல்லா பெர்ஃபெக்ட் ஆகப்பட்டு எந்த விதமான குற்ற உணர்வு, பாவ சின்னமோ பாவ எஞ்சி இருக்கிற காரியமோ இல்லாம ஹோலியா பெர்ஃபெக்டா ஆண்டவருக்கு முன்னாடி நிக்கிறாங்க. நிற்க கண்டேன். ஏன்னா முழு மனுஷ குலமும் யார் நிற்க முடியும்னு மலைகள் கீழே ஒளிஞ்சுக்கும் போது இவங்க நிக்கிறாங்க பாருங்களேன். இங்கிலீஷ்ல ஒரு சேயிங் இருக்கு, த லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங் இஸ் த வின்னர் அப்படின்னு. கேட்டிருக்கீங்களா? ஹூ இஸ் த லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங்? எல்லாத்தையும் சந்திச்சுட்டு நிக்கிறவன் தாங்க ஜெயம் கொள்ளுகிறவன் அப்படின்னும் போது கடைசியில நிக்கிறவங்க இவங்க தான். அதான் பாக்குறோம் நம்ம. நிற்க கண்டேன், ஜெயம் கொள்ளுகிறவர்களாக பரிசுத்த தேவனுக்கு முன்பதாக இவங்க நிற்கிறாங்க. ஒரு வசனம் படிப்போம். யூதா எப்படி நிக்கிறாங்கன்னு அந்த வசனத்தை போட்டு பாருங்க. யூதா 24வது வசனம், ரெவலேஷனுக்கு முன்னாடி இருக்கிற புக். வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சந்ததியிலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும். எப்படி? தன்னுடைய மகிமையான பிரசன்னத்துல உங்களை மாசற்றவர்கள். அப்படின்னா என்ன? எந்த விதமான குறை இல்லாம நிற்க வைக்கிறவர். அவருக்கே மகிமை. அப்படித்தான் நிக்கிறாங்க அவங்க. சாதாரணமா நிக்கிறதுனா சாதாரணமா எடுக்கக்கூடாது. ஒரு குளோரியஸ் இட்டர்னல் ஸ்டாண்டிங். எபேசியர் 1:4 போட்டிருக்கு இதை பத்தி. 5:1-4 படிங்க. எபேசியர் 1:4. இவர் தேவ சொல்லை பார்க்கிலும் எவ்வளவு விஷயம் இல்ல, எபேசியர், எபிரேயர் இல்ல, எபேசியர், எபிஷியன்ஸ். நமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களுக்கு குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே அவருக்கு முன்பதாக மாசற்றவர்களும் பரிசுத்தமாக நாம் நிற்கும்படிக்கு, அங்க வருது பாருங்களேன், நிற்கும்படிக்கு நம்மள ஃபர்ஸ்டே தெரிந்து கொண்டாராம். அதனோட விளைவாகத்தான் இவங்க நிக்கிறாங்க. இன்னொன்னு எபேசியர் 5:27 படிக்கலாம். அவங்களும் அங்கேயும் வருது என்ன மாதிரி நிக்க வைக்கிறதுக்கு சபையை ஆண்டவர் ஆயத்தம் பண்றாரு. கரைத்திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும். பாருங்களா, நிறுத்திக் கொள்வதற்கும். கரை திரை குறை ஒன்றும் இல்லாம பரிசுத்ததுமாக பெர்ஃபெக்ட் சர்ச், ஸ்பாட்லெஸ் சர்ச்சை தமக்கு முன்பதாக நிறுத்தி கொள்வதற்கு. நிக்கிறதுனா எவ்வளவு பெரிய விஷயம் இருக்குன்னு பாருங்க. சாதாரண இல்ல, மகிமையான ஸ்டாண்டிங். அது ஸ்டாண்டிங் போட்டிருக்கு. சரி, அவங்க நிக்கிறத பாக்குறோம். அடுத்ததாக அவங்களுக்கு இருக்கிற அங்கியை நம்ம பாக்குறோம். அந்த அங்கியை பத்தி என்ன போட்டிருக்கு? 13வது வசனத்துல, ரெவலேஷன் 7:13 படிங்க. அந்த அங்கி வெள்ளை அங்கின்னு நம்ம பாக்குறோம். அது எப்படி வெள்ளையாச்சு? அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார்? எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான்.
அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். அதான் பாக்குறோம். உங்க அங்கி இத தொடர்ந்து நம்ம படிக்க போறோம். 13வது அதிகாரத்துல வரும்போது விவரமா படிக்க போறோம். அவர்கள் முதலாவது நிக்கிறாங்க. திரளான கூட்டம் பாக்குறோம். எல்லா மல்டி கல்ச்சர், மல்டி லாங்குவேஜ், எல்லா விதத்துல இருந்து வந்திருக்கிறாங்கன்னு பாக்குறோம். பரலோகத்துல கிறிஸ்தவங்களை அப்படித்தான் பார்க்க போறோம். இப்படித்தான் இருக்கிறாங்க பரலோகத்துல. அவங்க நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வெள்ளை அங்கிய போட்டிருக்காங்க. வெள்ளை அங்கின்னா நம்ம நினைச்சுக்க கூடாது ஒரு ஒயிட் சுண்ணாம்பு அடிச்ச துணி மாதிரின்னு, அந்த மாதிரி இல்ல. ஒரு டாஸ்லிங் ஒயிட். டாஸ்லிங்னா தமிழ்ல ஒரு அப்படியே பளிச்சுன்னு இருக்கும் இல்லைங்களா, அப்படியே பிரகாசிக்கிற ஒரு டிஸ்கோ ஒயிட்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு வெள்ளை அங்கி. அப்படிப்பட்ட வெள்ளை அங்கி அவர் போட்டிருக்காங்க. அவங்க வெள்ளை அங்கி எப்படி அவங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா, சகல விதமான தீட்டு பாவங்கள்ல இருந்து இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினால் அதை தோய்த்து கொண்டவர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் அப்படின்னு நம்ம பாக்குறோம். சரி, அடுத்ததாக அவங்க கைய பார்ப்போம். அவங்க கையில என்ன இருக்கு? குருத்தோல்களை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். குருத்தோள்களை பிடித்து. இவங்க ஏன் கையில குருத்தோள்களை பிடித்து இருக்கிறாங்க? குருத்தோல்னா என்ன? தமிழ் இங்கிலீஷ்ல என்ன வருது? பாம் பிரான்சஸ் இல்லைங்களா? பாம் பிரான்சஸ் தெரியுங்களா உங்களுக்கு? பாம் பிரான்சஸ்னா குருத்தோல் பண்டிகை எல்லாம் வச்சு செய்வாங்க. அப்பெல்லாம் எல்லாம் சர்ச்சுக்கெல்லாம் எடுத்துட்டு போவாங்க. அது மாதிரி பார்த்திருக்கலாம். இவங்க ஏன் குருத்தோல்களை கையில வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க? ரட்சிக்கப்பட்டவங்களுடைய அடையாளம் அப்படின்றீங்க. சரி, அந்த காலத்துல முதலாவது கிரீக் ரோமன்ஸ் எல்லாம் அந்த காலத்துல அது ஒரு அடையாளம். அவங்களுக்கு ஒரு ஜெயம் கொண்டவர்களுக்கு ஒரு அடையாளம். விக்டர்ஸ், கமாண்டர்ஸ் எல்லாம் ஒரு ராஜா ஒரு போர் செஞ்சு ஜெயமாக வராருன்னா அவங்க அந்த மக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா குருத்தோல் இந்த பாம் பிரான்சஸ் பிடிச்சு வேவ் பண்ணுவாங்க ராஜாக்கு. இப்பெல்லாம் நம்ம பிளாக் எல்லாம் வச்சுட்டு வேவ் பண்றது இல்லையா, மேட்ச்ல இதுல எல்லாம் பார்க்கும்போது அந்த மாதிரி வேவ் பண்ணுவாங்க. ராஜா வராருன்னு ஒரு சியர் பண்றதுக்கு அவங்க வேவ் பண்ணுவாங்க. அதனாலதான் இயேசு கிறிஸ்துவே வரும்போது ஓசானா தாவீதின் குமாரனே அப்படின்னு அவங்க பண்ணது அந்த கலாச்சாரத்தை வச்சு அவங்க அப்படி பண்ணாங்க. அவர் ராஜா வந்திருக்கிறார், மேசியா ராஜா வந்திருக்கிறாரு. ஆனா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லேவியர் ஆகமத்துல யூதர்களுக்குன்னு ஒரு முறை இருக்கு. குருத்தோல் என்னன்னு பார்ப்போம். லேவியர் ஆகமம் 23:39 படிங்க. எடுத்திருந்தா படிக்கலாம். நிலத்தின் பலனை நீங்கள் சேர்த்து வைக்கும் 7ஆம் மாதம் 15ஆம் தேதி முதல் கர்த்தருக்கு பண்டிகையை 7 நாள் ஆசரிக்க கடவீர்கள். முதலாம் நாளிலும் ஓய்வு, 8ஆம் நாளிலும் ஓய்வு. முதல் நாளிலே அலங்காரமான விருட்சங்களின் கனிகளையும் பேரீச்சின் ஓலைகளையும் தலைந்திருக்கிற விருட்சங்களின் கிளைகளையும் ஆற்றல் அறிகளையும் கொண்டு வந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதியில் 7 நாளும் மகிழ்ச்சியாயிருங்கள். அங்க ஒரு பண்டிகையை பத்தி ஆண்டவர் பேசுறாரு. என்ன பண்டிகை அப்படின்னா the feast of the tabernacles, அதாவது தமிழ்ல கூடார பண்டிகை. அந்த கூடார பண்டிகை அவங்களுடைய அறுப்பு காலம், அறுப்பு காலத்தை கொண்டாடுற ஒரு பண்டிகை. அந்த பண்டிகையை பத்தி ஆண்டவர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கிறாரு. அந்த பண்டிகையில அவங்களுக்கு என்ன சொல்றாரு, இந்த குருத்தோல் தானே பாம் பிரான்சஸ், குருத்தோலை நீங்க யூஸ் பண்ணுங்க அப்படின்ற அது ஒரு அடையாளமா பாக்குறோம். என்ன அப்படின்னா இங்க ஒரு ஒரு பெரிய அறுப்பு நடந்ததை கொண்டாடுற மாதிரி அவங்க கொண்டாடுறாங்க. ஒரு காரணம் அது. ஏன்னா தேவன் பூமியில இருந்து இத்தனை அறுப்பே இல்லான்னு நினைச்ச நேரத்துல இவ்வளவு பெரிதான அறுப்பு தேவன் அறுத்திருக்கிறாருன்ற ஒரு அடையாளத்துக்கு அதை கொண்டாடுறாங்க. அது மாத்திரம் இல்லாம 42 வசனம் படிங்க. நான் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின போது அவர்களை கூடாரங்களில் குடியிருக்க பண்ணினதை உங்கள் சந்ததியால் அறியும்படிக்கு 7 நாள் கூடாரங்களில் குடியிருக்க கடவீர்கள். இஸ்ரவேலில் பிறந்தவர்கள் எல்லாரும் கூடாரங்களில் வாசம் பண்ண வேண்டும். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல் என்றார். அதுல குருத்தோல்னு
பாம் பிரான்ச்சஸ், அதான் பாம் பிரான்ச்சஸ். அதுதான் அது குருத்தோல். அந்த பாம் பிரான்ச்சஸ் அதுதான் பயன்படுத்துவாங்க. ரெண்டாவதாக அவங்களுக்கு என்ன சொல்றாருன்னா, நீங்க இஸ்ரவேல் ஜனங்க எகிப்துல இருந்து வந்ததுக்கு ஒரு அடையாளமாக 7 நாள் நீங்க ஒரு கூடாரத்துல ஒரு கேம்ப் போட்டுக்கிட்டு தங்கி இருக்கணும். பிள்ளைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு வீட்டை விட்டுட்டு ஒரு ஃபீல்ட்ல போய் ஒரு டென்ட்டை போட்டுக்கிட்டு கேம்ப் மாதிரி போட்டுக்கிட்டு அங்க ஸ்டே பண்ணணும். இது எதுல அந்த டென்ட்டை கட்டணும்? இந்த குருத்தோல் ஓலைகள்ல தான் கட்டணும். கட்டிட்டு அங்க ஸ்டே பண்ணணும். ஏன்பா அப்படி 7 நாள் ஸ்டே பண்ணணும்னா, அந்த இடத்துல அப்பா அம்மா பிள்ளைக்கு உக்காந்துக்கிட்டு சொல்லணும். என்ன சொல்லணும்? நாங்க எகிப்துல அடிமைகளா இருந்தோம். அடிமைகளா இருக்கும்போது தேவன் எங்களை 10 வாதைகளை செய்து தேவன் எங்களை காப்பாத்தி கூப்பிட்டுட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் கடலை பிரிச்சாரு. எங்களை வனாந்திரத்தெல்லாம் எப்படி எங்களுக்கு பசி எடுத்துச்சு ரொம்ப. ஆனா எங்களுக்கு மண்ணா கொடுத்து போஷித்தாரு. தாகம் எடுத்துச்சு. மாறா தண்ணி கசப்பா இருந்துச்சு, அதை இனிப்பா காமிச்சாரு. அதுக்கப்புறம் எத்தனையோ ராஜாக்கள் எங்களுக்கு விரோதமாக வந்தாங்க. அதுல எல்லாம் போர் செய்து எங்களுக்கு வெப்பன் கூட இருக்குல்ல. ஆனா தேவன் போர் செய்து எங்களுக்கு ஜெயம் கொடுத்து கடைசியில இந்த யோர்தான் நதி கொண்டு அந்த யோர்தான் நதியை பிரிச்சு அதை கடந்து பாலும் தேனும் ஓடுற தேசத்துல இங்க கொண்டு சேர்த்திருக்காருன்ற கதைய ஞாபகப்படுத்தி யாருக்கு சொல்லணும்? பிள்ளைங்களுக்கு சொல்லணும். அது ஒரு குருத்தோலுக்கு ஒரு அடையாளம். இட்ஸ் a சைன். அப்படின்னும் போது அத ஒரு அடையாளமா நம்ம பாக்குறோம். அதை ஞாபகப்படுத்தி அந்த பிள்ளைகளுக்கு சொல்லணும்ன்றதுக்காக அங்க சொல்றாரு. இதை என்ன பாக்குறோம் அழகா? இங்க என்ன பாக்குறோம்னா, இவங்க ஏன் குருத்தோலை வச்சிருக்கிறாங்கன்னா அது அர்த்தம் இல்லாம இல்ல. இவங்க ஏன் குருத்தோலை வச்சிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க இந்த ஜனங்க எல்லாம் தங்களுடைய வனாந்திர வாழ்க்கை, எத்தனை வருஷம் வனாந்திர வாழ்க்கையை அவங்க கடந்து பரலோகத்துக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்றத நினைக்கும்படிக்கு, அந்த இஸ்ரவேல் ஜனங்க எப்படி தந்த குருத்தோலை வச்சு அவங்கள தேவன் எப்படியெல்லாம் நடத்தி வந்தாரோ அதை ஞாபகப்படுத்தும்படிக்கு அவங்களுக்கு செய்யறாரோ, இவங்க குருத்தோலை பண்ணும்போது என்ன நினைக்கணும்? அவங்களுடைய வாழ்க்கை வனாந்திர வாழ்க்கையில தேவன் எப்படி கடந்து அவங்கள காப்பாத்தி கூட்டு வந்திருக்கிறாரு, எத்தனை உபத்திரவங்கள் மூலமா அவங்கள காப்பாத்தி கூட்டு வந்திருக்கிறாரு ஞாபகப்படுத்துறதுக்காக அவங்க அப்படி செய்யறாங்க. அதான் ஒரு மனுஷன் சொன்னாரு, பரலோகத்துல இருக்கும்போது இந்த உலகத்துல நமக்கு இருக்கிற கஷ்டம், பிரச்சனை, உபத்திரவம், பாடுகள், அது எல்லாமே பரலோகத்துல ஆண்டவர் அது ஒரு டைமும் நம்ம அந்த குருத்தோலை இது பண்ணி ஆண்டவரை துதிக்கிறதுக்கு ஒரு காரணமா மாறும். அந்த மாதிரி கஷ்டம் இருக்கும் போது ஆண்டவர் என்னை காப்பாத்தி கூட்டு வந்தார். அந்த மாதிரி மாறாவ அவர் தேனாக அவர் மாத்தி கூட்டு வந்தார். நம்ம ஆயுச நினைச்சு அங்க இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் அவங்களுடைய ஆயுச நினைச்சு அவங்களுடைய நீண்ட வனாந்திர பிரயாணத்தை நினைத்து அங்க அகமகிழ்ந்து தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறாங்க. அதுதான் ஒரு அடையாளமா அந்த குருத்தம். புரியுதுங்களா? இட்ஸ் a remembrance. அவங்க வனாந்திர வாழ்க்கையை நினைத்து தேவன் எப்படியெல்லாம் காப்பாத்தி அவங்களை கூட்டு வந்தார். கடைசியில யோர்தான்னா என்ன? எதுக்கு யோர்தான் அடையாளமா இருக்கு? புதிய ஏற்பாடுல மரணத்துக்கு அடையாளமா இருக்கு யோர்தான். நம்ம மரித்த பிறகுதானே கானான் தேசத்துக்கு போக முடியும், பரலோகத்துக்கு போக முடியும். அந்த மாதிரி யோர்தானை கடந்து நாங்க பரலோகத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்றத நம்ம வாழ்க்கையின் இஸ்ரவேல் பயணத்தை ஞாபகப்படுத்தும்படிக்கு அவங்க அங்க குருத்தோலை பயன்படுத்துறத நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் ஒரு பயன்பாடுக்கு நம்ம இதுல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். இந்த 14வது வசனத்துல இந்த விசுவாசிகளை பத்தி என்ன போட்டிருக்கு? இவங்க எதை கடந்து வந்திருக்கிறாங்க? மிகுந்த உபத்திரவத்தை கடந்து வந்திருக்காங்க. ஒரு விசுவாசியா இந்த உலகத்துல இருந்து பரலோகத்துக்கு போகும்போது அநேக உபத்திரவங்கள் மூலமா தான் நம்ம போகணும்னு பைபிள்ல போட்டிருக்கு. அந்த உபத்திரவங்கள் கடந்து வந்திருக்கிறார்கள். அப்படின்னா பரலோகத்துல அவங்க எதை நினைச்சு அவங்க கடவுளை ரொம்ப ஸ்தோத்தரிக்க போறாங்க? இட்டர்னலா அந்த உபத்திரவங்களை நினைச்சுட்டாங்க. அந்த பாம் பிரான்ச்சஸ் அவங்க வேவ் பண்ணிக்கிட்டு எவ்வளவு உபத்திரம் இருந்துச்சோ அவ்வளவும் சந்தோஷப்பட்டு அந்த ஒவ்வொரு காரணத்துக்கும் ஆண்டவர் ஸ்தோத்தரிக்க போறாங்க. அதனாலதான் நமக்கு இப்போ வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் இருக்கலாம், நிறைய ஆழமான சில கஷ்டங்கள், கவலைகள் நமக்கு இருக்கலாம். எதிர்காலத்து குறித்து கவலை, எவ்வளோ குறித்த கவலை, சில கஷ்டங்கள் சில பேர்கிட்ட சொல்றது கூட நம்ம முடியாம இருக்கலாம் இல்லைங்களா? சில இதெல்லாம் நம்மளால எக்ஸ்பிளைன் கூட பண்ண முடியாது. அந்த மாதிரி கஷ்டங்கள் இருக்கலாம். ஆனா ஏன் இந்த கஷ்டங்கள்லாம் எனக்கு இருக்குதுன்னு கூட நம்ம யோசிக்கலாம் நிறைய டைம்ல. எனக்கு ஏன் இந்த கஷ்டம் இருக்கிறதுக்கு எந்த காரணமும் நான் பார்க்கலையே அப்படின்னும் போது இந்த காட்சி நமக்கு என்ன காட்டு தெரியுங்களா?
இந்த கஷ்டங்கள்லாம் ஒரு நாள் ஆண்டவரை நம்ம அந்த பாம் பிரான்ச்சை வீசிக்கிட்டு ஆண்டவரை துதிக்கிறதுக்கு பயன்பட போகிறது. ஆண்டவர் நம்மள அந்த அனாதி தேவன் நம்மள காப்பாத்துவார். நம்ம எப்படி காப்பாத்தி கொண்டு வந்தார் இந்த கஷ்டங்களுக்கு மூலமாலாம் ஆண்டவரை நம்ம துதிக்க வைக்க போகிறது. ஒரு வசனம் படிப்போம். தேவன் ஆறுதலா சொல்ற ஒரு வசனம், ஐசாயா 46:3. யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். தாயின் வயிற்றின் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, நீங்க கர்ப்பம் தரித்தது முதல் உங்களை தாங்கினேன். அப்புறம் உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்து வந்தேன். இனி மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன். நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். எவ்வளவு நல்லா ஆறுதலா இருக்கு பாருங்களேன் அந்த வசனம். உங்க தாயின் கர்ப்பத்திலிருந்து நான் உங்களை தாங்கினேன், நான் உங்களை தாங்கி வந்திருக்கிறேன். நீங்க கர்ப்பம் தரித்தது முதல் நான் உங்களை தாங்கி இருக்கிறேன். உங்க கடைசி காலம் வரைக்கும் நானு தாங்குவேன். அதான் அவர் சொல்றாரு. இன்னியும் தொடர்ந்து நான் உங்களை பாதுகாத்து வழி நடத்தி வரப்போறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அது ஒரு பெரிய ஆறுதலான வசனம். சரி, அடுத்ததாக இந்த ஜனங்களை பார்த்துட்டோம். இந்த ஜனங்களுடைய கால நிக்கிற நிலைமையை பார்த்துட்டோம், அவங்களுடைய வஸ்திரங்களை பார்த்துட்டோம், அவங்களுடைய கையை பார்த்துட்டோம். இப்ப அவங்களுடைய வாய் சும்மா இருக்குமா? இந்த மாதிரி பரலோகத்துக்கு போனவங்களுக்கு, இந்த மாதிரி ஆண்டவர் அவங்களை காப்பாத்தி கொண்டு போனவங்களுக்கு வாய் சும்மா இருக்குமா? என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். அவங்களுடைய படிங்க. அடுத்தது மகா சத்தமிட்டு ரொம்ப பெரிய சத்தம். மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். மகா சத்தமிட்டு அப்படின்னா நீங்க யோசிச்சு பார்க்கணும். என்ன மாதிரி ஒரு சத்தம். அந்த சைஸ நினைச்சு பாருங்க. ஒருத்தரா 2 பேரா மகா சத்தம்? கோடி கோடி பில்லியன்ஸ் ஆஃப் ஜனங்க எல்லாரும் ஒண்ணு கூடி ஒரே சத்தத்தோடு கத்துறாங்கன்னா அந்த சத்தத்துக்கு முன்னாடி ஏதாவது நிக்க முடியுமா? கடல் சத்தம்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த நியூக்ளியர் வேவ்ஸ் எல்லாம் வரும், அது வரும்போது ஒண்ணுமே எல்லாத்தையும் விழுங்கிட்டு போயிடும். அந்த மாதிரி மகா சத்தமிட்டு ஒரு உணர்ச்சியின் வெடிகுண்டு அப்படின்னுவாங்க. ஒரு உணர்ச்சியில வெடிற மாதிரி அவங்க ஏன் இவ்வளவு கத்துறாங்க இவங்க? மகா சத்தமிட்டு. பைபிள்ல மகா சத்தமிட்டு இருந்தது நிறைய இடத்துல வருது. ஒரு வாட்டி மகா சத்தமிட்டு தான் எரிகோ நகரமே மதில்கள் கீழே விழுந்துருச்சுன்னு பாக்குறோம். இன்னொரு வாட்டி மகா சத்தமிடும் போது பூமியை அதிர்ச்சின்னு பாக்குறோம். அதை விடலாம் பெருசு. ஏன்னா ஒரு மனுஷனும் எண்ணக்கூடாத ஒரு கூட்டம் எல்லாரும் சேர்ந்து மகா சத்தமிடுறாங்க. எப்படி இருக்கும் அந்த சத்தம்? அது மாத்திரம் இல்லாம இது மகா சத்தமா இருக்கிறதுக்கு யோசிச்சு பாருங்க. இவங்க கடவுளுடைய முழுமையான ரட்சிப்பை அங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கடவுளுடைய எல்லா பாவங்களுடைய அறிகுறியும் அவங்க கிட்ட இருந்து போயிருச்சு. எந்த விதமான பாவமும் அவங்க கிட்ட இல்ல. முழு ரட்சிப்பை, முழு நித்திய ஜீவனை அவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஆராதனை எப்படி இருக்க முடியும்? எப்படி இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? நம்மளால யோசிச்சு கூட பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம ஆராதிக்கிறதுக்கு தடையா இருக்கிற எல்லா காரியமும் அவங்களுக்கு இல்ல. நமக்கு இருக்கிற தடை யோசிச்சு பாருங்களேன். இன்னுமே அவங்க ஒரு மரண சரீரம், கொஞ்ச நேரத்துல டயர்ட் ஆயிடுற சரீரமே அவங்களுக்கு இல்ல. ஒரு வியாதி பிடிச்ச சரீரம், இயேசு கிறிஸ்து மாதிரி மகிமைப்படுத்தப்பட்ட ஒரு சரீரம் அவங்களுக்கு இருக்கு. அந்த மாதிரி சரீரத்தை வச்சு கடவுளை எப்படி துதிப்பாங்க? அடுத்ததாக சிதற மனசு. நமக்கு நிறைய டைம்ல வந்துருது இல்லையா? சிதற மனசு இல்ல, சுயநலமான இருதயம், உலக பிரகாரமான கவலை இன்னுமே இல்ல. மத்தவங்க என்ன யோசிப்பாங்கன்றத குறித்து நான் ரொம்ப சத்தமா பண்ண, மத்தவங்க என்ன யோசிப்பாங்க அப்ப யோசிப்பாங்க பரலோகத்துல. மத்தவங்க என்ன பேசுவாங்கன்ற கேரே இல்ல. குளோரியஸ். நம்ம எவ்வளோ வரிசோடு சபைக்குள்ள வரும் இல்லைங்களா? புருஷனை பத்தி கவலை, மனைவிய பத்தி கவலை, சொல்ற பேச்சு கேட்காத பிள்ளைகளை பத்தி கவலை, பணத்தை பத்தி கவலை, வருங்காலத்தை பத்தி கவலை. அவங்களுக்கு என்னங்க கவலை இருக்கு?
அந்த கவலைகள் எல்லாம் கடந்தவர்கள் ஆண்டவரை எவ்வளவு ஆனந்தமா ஆராதிக்க முடியுமோ ஆராதிக்க கூடிய ஒரு நிலையில சரீரத்துல இருக்கிறாங்க. எல்லா கண்ணீர் இல்ல, துக்கம் இல்ல, இது இல்ல, எந்த கஷ்டமும் இல்ல, எல்லாம் கடந்து ரட்சிப்ப முழுசா அனுபவிக்கிறாங்க. அந்த மாதிரி நிலையில நம்ம இருந்தோம்னா அவங்க ஆண்டவரை எப்படி துதிப்போம்? அந்த மாதிரி நிலையில முழுசா ஆண்டவரை நேசிக்க முடியும், முழுசா இயேசு கிறிஸ்துவ அன்பு கூற முடியும். எவ்வளவு அளவுக்கு நன்றி இருக்கும். மகிமைப்படுத்தப்பட்ட சரீரத்துல நம்ம அப்படி இருந்தோம்னா எந்த விதமான பாவம் இல்லாம பயங்கரமா இருக்காது. நம்ம ஆராதனை பயங்கரமா இருக்கும். ஒரு மனுஷனுடைய ஆராதனையே அவ்வளவு பயங்கரமா இருக்கும்னா அந்த 1 ஒரு மனுஷனும் எண்ணக்கூடாத திரளான கூட்டம் அந்த மாதிரி கூடிக்கிட்டு ஆராதனை பண்ணுதுன்னா அது எப்படி வரும் அந்த ஆராதனை? யோசிச்சு பாருங்களேன். ஒரு மனுஷனுக்கே அவ்வளவு ஆனந்தம், சந்தோஷம், இதெல்லாம் கடந்து எல்லாம் போயிருச்சு, இனிமே எந்த கவலையும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அவன் துதிப்பான் கடவுளை. முழுசா மகிமையான சரீரத்தோட அவன் கடவுளை குளோரிஃபை பண்ணுவானா 1 எத்தனை பேரு? என்ன முடியாத கூட்டம் துதிக்குதுன்னா அதாங்க அந்த பரலோக ஆராதனை. பயங்கரமா இருக்கும், குளோரியஸா. அவங்க ஒரு நான் சொன்ன ஒரு உணர்ச்சியின் வெடிகுண்டு, பெரிய வெடிகுண்டு. ஆனா கையா முயான்னு கத்திட்டு இருக்கிறாங்க, உணர்ச்சி வந்துருச்சுன்னு. ஒரு தியாலஜி, ஒரு சத்தியத்தோடு கத்துறாங்க பாருங்களேன். அவங்க எந்த சத்தியத்தை, எந்த பாட்டை பாடுறாங்க? என்ன பாட்டு? ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக. ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக. இது மீட்கப்பட்டவர்களுடைய பாட்டு, அவங்களுடைய பாட்டு. என்ன பாடுறாங்க? ரட்சிப்பின் மகிமை என்னுடைய சொந்த முயற்சி, நான் பாதி கடவுள் பாதி செய்த முயற்சி தான் ரட்சிப்பு. என்னுடைய விடாமுயற்சி, என்னுடைய சொந்த சுயாதீன சித்தம், அதெல்லாமா பேசிக்கிட்டு இருக்காங்க. ரட்சிப்புக்கு முழுமையான மகிமை யாருக்குன்றாங்க? ஆட்டுக்குட்டியானவருக்கும் தேவனுக்கும் சேரட்டும். அங்க ஒரு ஆர்மனிஸ்டும் இல்ல பாருங்களா பரலோகத்துல அந்த மாதிரி பாடும்போது. எல்லாரும் கடவுள் தான் ரட்சிப்பை திட்டமிட்டவரு, நிறைவேற்றினவரு, முடிவுக்கு கொண்டு வந்தவர். மனுஷன்கிட்ட எந்த பங்கும் இல்ல, அது மனுஷனுடைய பங்கு எதுவுமே இல்லை. அதைத்தான் அங்க பாடுறாங்க பாருங்களேன். அந்த நேரத்துல அந்த ஆனந்தத்துல பூரிப்புல பரலோக ஆனந்தத்துக்கு அவங்க நிறைஞ்சிருக்கும் போது மனுஷன் போய் இவ்வளவு பெரிய ரட்சிப்புக்கு ஏதாவது செஞ்சிருக்கான்றது முட்டாள்தனமான சிந்தனை அப்ப தோணும். இப்ப வந்தா பேசலாம் ஆர்மேனிஸ்ட் என்னன்னு பாருங்களேன். அதுதான் ஒரு இந்த பாட்டு சில பேருக்கு பேஜாராகுதுன்னா இந்த பாட்டு கால்வினிஸ்ட் சாங் இல்லைங்களா? யாருக்கு மகிமை கொடுக்கறாங்க? ரட்சிப்பின் மகிமை, the salvation belongs to the one who sits on the throne and the lamb. ஆண்டவருக்கு தான் அந்த மகிமை கொடுக்கறதா பார்க்கலாம். சரி, நம்ம முடிப்போம். சில காரியங்கள் 3 தலைப்புல நம்ம பார்த்திருக்கிறோம். அந்த பரலோகத்துல இருக்கிற கிறிஸ்தவர்களை நம்ம எப்படி பார்க்கிறோம்? ஒரு மனுஷன் என்ன முடியாத திரளான கூட்டமா நம்ம பார்க்கிறோம். இது நம்ம ரொம்ப என்கரேஜ் நம்ம கொடுக்கணும். ஏன்னா நமக்கு இப்ப எவ்வளவுதான் சோர்வு இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம், கனியே வராம இருக்கலாம், இது எல்லாரும் பார்த்திருக்கிறாங்க. ஆனா நம்முடைய சுவிசேஷத்தை வெற்றி வரும், நிச்சயமா அறுப்பு வரும். அந்த ஃபியூச்சரை காட்டுறோம் பாரு. இப்ப சோர்ந்து போகாதீங்க, தொடர்ந்து உங்களுடைய சுவிசேஷ முயற்சியில போங்க, நிச்சயமா வெற்றி உண்டு. அதுக்காகத்தான் அந்த காட்சி நமக்கு வருது. இதை பார்த்துதான் நிறைய பேர் உற்சாகப்பட்டு சுவிசேஷத்தை தொடர்ந்து போனாங்க சோர்வுகளுக்கு மத்தியில. 2வதாக என்ன பார்க்கிறோம்? அவங்களுடைய கால், அவங்க நிக்கிறத பார்க்கிறோம். அவங்களுடைய உடை, அவங்க பிரகாசமான உடைய நம்ம பார்த்தோம். 3வதாக அவங்களுடைய குருத்தோல், அவங்க கடந்த வந்த ஆயுசு காலத்தை நினைத்து நினைத்து அவங்களுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் எத்தனை கஷ்டம் இருந்துச்சோ, எவ்வளவு ஆழமான கஷ்டம் இருந்துச்சோ அவ்வளவு ஆழமா தேவனை துதிக்கும்படிக்கு அந்த குருத்தோலை அவங்க வீசிக்கிட்டு அங்க பாடுறத நம்ம பார்க்கிறோம். 3வதாக அவங்களுடைய துதிய பார்க்கிறோம். என்ன மாதிரி இருக்கும் அந்த ஆராதனை, எந்த தடை இல்லாம, எந்த பிரச்சனையும் இல்லாம. இதான் பரலோக ஒரு காட்சி. இந்த காட்சி தான் நம்ம பாடின பாட்டுல என்ன வருது? சபையை தொடர்ந்து போராட செய்யறது, சபையை தொடர்ந்து ஏங்க வைக்கிறது இந்த காட்சி தான். சரி, ஜெபம் பண்றோம்.